எழுத்தும் நீயே, சொல்லும் நீயே, பொருளும் நீயே, பொற்றமிழ் தாயே, முகமும் நீயே, அகமும் நீயே, முகவரி நீயே, முத்தமிழ் தாயே, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் எங்கள் ஆன்ற புலவர் எழுத்தில் இருந்தாய், உழுதும் விதைத்தும் உலகை சமைத்த உழைக்கும் மக்களின் கரத்தில் இருந்தாய், ஆயுதம் அடியிலும் ஆழி அலையிலும் எழுதுபடாத பொருளாய் இருந்தாய், நிலவும் கதிரும் நிலவும் வரையில் நீயே எங்கள் முதல் தாய். அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எல்லாருமே தான் உங்களை புகழ்ந்து பேசினாங்க. தம்பி சொன்னாங்க உங்களை மட்டும் புகழ்ந்துட்டோம். இல்ல, எல்லாரும் தானே புகழ்ந்தோம். நானும் சொல்லணும் இல்லையா என் பங்குக்கு? கார்குழல் கண்ணனே, பட்டிமன்றத்தின் மன்னனே, கண்ணீர்களுக்கெல்லாம் அண்ணனே, எங்கள் ஐயா. நல்லதுதான், அப்படிதாங்க. ஆமா. இருந்தாலும் நாங்க எங்க ஐயா எங்களுக்காண்டி வாய்ப்புகளை, இளம் பேச்சாளர்களுக்கும் வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் நடுவர் அவர்களை ஒரு வார்த்தை புகழ்ந்துட்டு நம்ம தலைப்புகளை நேரடியா போயிடலாம். சரிங்களா? பூவென்ற உள்ளமாகிய பொன்னென்ற எண்ணமாகிய தேவருக்கும் அரியதாக திறமெல்லாம் படைத்த நாவெல்லும் நலம் நிறைந்த நடுவர் பெருந்தகைக்கு என் பாசமிகு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றத்தின் பாங்கறிந்து பேச வந்துள்ள பேச்சாளர்களே, அறிஞர்களே, மேலும் இங்கே கூடி இருக்கும் எங்கள் அன்பு இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரே, சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது. சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது. கொஞ்சலாம் அதுக்கப்புறம் உயிரோட இருக்க முடியாது. ஆமா, எங்க ஆத்தூர் மக்களை யாரும் மிஞ்ச முடியாது. நடுவர்களே, எதுல தெரியுமா? ரசனையில. எவ்வளவு ரசிகர் பெருமக்கள் நடுவர்களே. இந்த ரசனை தமிழ் ரசிகர்களுக்கே என்னுடைய தலைய பணிவான எளிவான வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரை, தலைப்பு என்ன? குடும்ப பொருளாதாரத்தை காப்பது ஆண்களா பெண்களா? சேலை கட்டுறது பொம்பளையா ஆம்பளையான்னு கேட்கல. பொருளாதாரம்னு வந்தாலே அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் காப்பது எங்கள் பெண்கள், குல தியாகிகள் தான நடுவர்களே. ரெண்டு பேரும் அம்மாவை மட்டும் புகழ்ந்து புகழ்ந்து பேசினாங்க. அம்மாவும் இல்ல, அம்மா பொம்பளை இல்ல உங்களுக்கு. அம்மாவும் மனைவி என்ற ஸ்தானத்தை கலந்துதான் அம்மா என்ற ஸ்தானத்திற்கே உதித்தானவர்கள். உங்க அம்மா உங்க ஐயாவை கல்யாணம் முடிச்சவ தானே? ஐயா, அம்மாவை எவ்வளவு புகழ்ந்தீங்கயா. மனைவி என்ற ஸ்தானத்தில் அவ்வளவு கடமைகளையும் உழைத்து சலித்து செய்யாம அம்மாங்கிற ஸ்தானம் வர முடியுமாங்கயா? உங்களை இவ்வளவு 6 MA முடிச்சிருக்கேங்கிறீங்க. இவ்வளவு படிக்க வைத்ததில் பாதி பங்கு அப்பா என்றால் மீதி பங்கு அம்மாவுடையதுதான். அதை என்றும் மறக்க கூடாது நடுவர்களே. பாதினா மீதி அம்மாங்க. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கெங்கு நான் பட்ட கடன் தீருமா? ஈரேழு ஜென்மாலும் எடுத்தாலும் உழைத்தாலும் அம்மாவுக்கு நம்ம பட்ட கடனை நீங்க ஒரு நாள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் தீர்க்கவே முடியாது. பொருளாதாரம் என்ற வார்த்தைக்கே ஆதாரமா இருப்பது தாரம்ங்கிற சொல்லு. தாரம்ங்கிற சொல்லை எடுத்துட்டா அது மீனிங்லெஸ். ஆண்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே சம்பளம் வாங்குறது, செலவு பண்றது, என்ன சேர்க்கணும்னே தெரியாது. அவங்க கூப்பிட்டு கோட்டை வாங்கி கொடுக்கறது, இருக்கணுக்கெல்லாம் பிரியாணி வாங்கி கொடுக்கறது, இருக்கணுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுக்கறது, அப்புறம் தெருல நிக்கிறது. சிங்கிள் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பார்ட்டி இதுலயே போய் கழிச்சிருது. முரட்டு சிங்கிள் எல்லாத்துக்கும் பார்ட்டி தான். அன்னைக்கு போன வாரம் அவர் பார்ட்டி வச்சிருக்காரு. எதுக்கு பார்ட்டி தெரியுமா? அவங்ககிட்ட நாய் ஆகி போச்சா, அதுக்கு பார்ட்டி. அங்கேயும் ஆயுதம் பிரச்சனைங்களா? ஆண்கள் பண்கிற செலவு எப்படி தெரியுமா? அத ஒரு பாட்டுல, பழைய பாட்டுல பாடலாம்யா. எப்படி? 1ல இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தேதி 1ல இருந்து சம்பள தேதி 1ல இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். 21ல இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம். 21ல இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம். அப்படிதாங்க இருக்குது. ஆண்கள் பண்ணுகிற செலவு, சம்பளம் வாங்க வேண்டியது 1ல இருந்து 20 வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது, மண்டையை சொரிஞ்சிட்டு அடுத்து என்ன செலவு பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டியது. இதுதான் ஆண்களின் செலவு. ஆனால் பெண்கள், நாங்க நகை வாங்குறோம் ஒத்துக்கிறோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின நகையோட விலையை இன்னைக்கு ரேட்டு போடுங்க, நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வண்டியோட விலையை ரேட்டு போடுங்க, ரெண்டும் ஈக்குவல் ஆயிருமாக்கா? இருக்குமா? சொல்லுங்கக்கா. ஈயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பழத்துக்கு கூட அந்த வண்டி போகாது. உதைக்க கூட முடியல உங்களால. அவள் செய்கிற செலவு ஒவ்வொன்றும் சேமிப்பு. ஆமா, பெண்கள் செய்கிற செலவு ஒவ்வொன்றும் சேமிப்பு. பெண்கள் அதனாலதான் ஐயா முதலே பாடிட்டாங்க, காசிதான் கடவுளப்பான்னு. அதுல ஒரு வரி வருங்கயா, நீ தேடும் போது
வரும்போது வருவதுண்டோ, விட்டு போகும்போது சொல்வதுண்டோன்னு. எப்ப தேடினாலும் வராது, அது போகும்போது சொல்லாது. அதனாலதான் அன்றைக்கு பெண்கள் அஞ்சரை பெட்டியில் சேமித்தார்கள். இன்றைக்கு சீட்டு போட்டோ, பிக்ஸ்டு டெபாசிட் போட்டோ, வீட்டுல இஎம்ஐ கட்ட வச்சோ, ஆண்களை பார்த்து பார்த்து இதெல்லாம் தேவையான செலவுகள்னு செலவு பண்ண வைக்கிறோங்கய்யா. தேவையான நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவையான செலவுகள். ஆண்கள் பண்ற செலவை சிம்பிளா சொல்லணும்னா எப்படி தெரியுமாங்கய்யா? விரலுக்கு இளைத்த நீர். அதை இன்னும் சிம்பிளா வடிவேல் பட டைலாக்ல சொல்லணும்னா, நீ புடுங்குற ஆணி எல்லாம் தேவையே இல்லாத ஆணிதான். நீ புடுங்குற ஆணி எல்லாம் அப்படிதானே அவங்க செலவு இருக்கு. பனைமரம் எவ்வளவு உயரமானதுங்கய்யா, அதே மாதிரிதான் ஆண்களோட உழைப்பும். ஓடி ஓடி உழைச்சு உயர்ந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க குடும்பத்துக்காண்டி செலவு பண்ண சொன்னா பனைமரத்தின் நிழல் போன்றதுங்கய்யா. அந்த நிழல்ல யாராலும் ஒரு நாள் ஒரு போது கூட அவங்களால நம்மளோட வெயிலுக்கு போய் அண்ட முடியாது. ஆனா அந்த நிழல் பனைமரம் கொடுக்காது. ஆனா அந்த பனைக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? என்னங்கய்யா? தென்னை மரம்னா தண்ணி ஊத்தணும், பாக்கு மரம்னா தண்ணி ஊத்தி உரம் போடணும். ஆனா பனை மரத்துக்கு யாரும் தண்ணி ஊத்துறது இல்லை, உரமும் போடுறது இல்லை. அது கேட்காம கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரிதான் அந்த ஆம்பளை கேட்கவே மாட்டான், கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஓகேங்கய்யா. ஆனா பெண்கள் செலவு பண்றதுங்கிறது குடும்பத்தின் அவங்க கம்மியா சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கம்மியாக பொருளீட்டினாலும் குடும்பத்தின் நலனுக்காக செலவு பண்றது ஆலமரத்தின் விருட்சகம் போன்றதுங்கய்யா. ஆலமரத்தின் விருட்சகத்தை யாராலும் ஒரு நாளும் ஈடுகட்டவே முடியாதுங்கய்யா. இத ஒரே வரியில சொல்லணும்னா, ஆண்களின் கண்ணீர் துளியை கூட எண்ணி விடலாம், பெண்களின் கடமை துளிகளை யாராலும் ஒருபோதும் எண்ணவே முடியாது. எங்க ஐயா தான் இத்தனை வருஷத்துல ஒரு 10 சொட்டு கண்ணீர் தான் விட்டுருப்பாங்க. எவ்வளவு சிரிச்சுக்கிட்டே எங்க ஐயா தான் டிங் 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 சொல்லிட்டு போன ஐயா தான் கிளிக்கடி கிளிக்கடி சாரிக்கா கிளிக்கடி கிளிக்கடின்னு சொல்லிட்டு போன ஐயா 10 சொட்டு தண்ணீர் தான் விட்டுருப்பாங்க. அப்படி கம்மியா கண்ணீரை கூட கம்மியா விட வச்சது ஒரு பெண். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாட்ட அடி மிதி வாங்கி எத்தனை அழுதுருப்பாங்கன்னு கேளுங்க கேளுங்க. இதே பெண்கள் அவ்வளவு வேலை. கமலஹாசன் ஐயா ஒரு படத்துல பெண்ணா மாறி வரும்போது ஒரு பாட்டு, வேலை 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 அம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை பொம்பளையா போனா அம்பளைக்கும் வேலை. அவ்வளவு கஷ்டப்பட்டு பொம்பளையின் வேலை அதுல காமிச்சிருப்பாங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து காபி போடுற, துணி துவைக்கிறது, பிள்ளை அனுப்புறது, வேலைக்கு போறது, கண்டு திருப்பியும் காபி போடுறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்கறது, எவ்வளவு வேலைங்க. மன குமுறல். எங்க அக்கா தான் இவ்வளவு ஆர்வமா உட்கார்ந்து இருக்காங்கன்னா என்ன, அந்த அக்கா தான் பாவம், அந்த பிள்ளை அப்பதையில இருந்து அவங்கள போட்டு படாத பாடுபடுத்துது. இருந்தாலும் உங்க அருமையான நகைச்சுவையில் சிறிது மனதை வந்து குளிர செய்து போலான்னு இந்த மஞ்சள் சுடிதார் அக்கா போட்டு எவ்வளவு நேரமா ஆர்வமா உட்கார்ந்து இருக்காங்க தெரியுமாயா? அப்ப இதே ஒரு ஆம்பளை பையன் கொட்டு ஒரு கொட்டு கொட்டி உட்காரலன்னா உட்காந்துருப்பாங்க. இல்லங்க, பக்கத்துலதான் அவங்க கணவர் இருக்காங்க, தூக்கி கூட குழந்தைய வைக்கலையா. அதையும் அந்த சுமையையும் நாங்கள் சுகமாக தாங்கி குடும்பத்தை நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? நாங்க என்ன ஒரு கேர்டேக்கரை வச்சுக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு வா, கைய போட்டுக்கிட்டு வா நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கையில மடியில வச்சுக்கிட்டு எவ்வளவு ஆனந்தமா அவங்க நகைச்சுவையில சிரித்து கொண்டிருக்கிறாங்க, கஷ்டத்தையும் பொறுக்காம. சொல்லுங்க, நாங்க குடும்ப பொருளாதாரத்தை நிலைநிறுத்த மாட்டோம். நாங்கள் போடுகிற வேலைக்கெல்லாம் நீங்கள் வந்து சம்பளம் கேட்டோம் அப்படின்னா, நீங்க வாங்குற சம்பளம் 56,000 ரூபாய் பென்ஷன் வாங்கினா கூட அது ஈடாகாதுங்கய்யா. குடும்ப பாரம் உனக்கல்லவோ, குழந்தை பாரமும் உனக்கல்லவோ. ஆனா குழந்தையோடு மனைவியையும் ஒருவனாக சுமக்கிறோம். சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றோம். உங்களே தூக்கி, உங்க பிள்ளையும் தூக்கி, குடும்பத்தையும் தூக்கி இங்க தோல்ல வச்சு சுமக்கிறமே. குழந்தை பாரம் உனக்கல்லவோ, குடும்ப பாரம் உனக்கல்லவோ, மனைவியுடன் குழந்தையும் ஒருவனாக சுமக்கின்றேன். சுமப்பதுதான் சுகம் என்று வயிற்றுக்குள்ளே ரசிக்கின்றேன். 10 மாசம் உங்களால குழந்தைய சுமக்க முடியுமாங்கய்யா? 10 நிமிஷம் சுமக்க முடியாது. இல்ல, நீங்க இவரை என்ன பார்த்து வேணா கேட்டுக்கிடுங்க, இவரை பார்த்து அப்படி கேட்காது. 10 வருஷமா எவர் பிரெக்னன்ட் நெவர் டெலிவரி, எவர் பிரெக்னன்ட் நெவர் டெலிவரி. ஐயா குழந்தை பக்கணும், குழந்தைய சுமக்கணும். நான் ரெடிமா, கடவுளை கொடுக்க சொல்லுமா. கல்யாணத்துக்கு முன்னாடி தொப்பை இருந்துச்சாயா? கல்யாணத்துக்கு முன்னாடி தொப்பை இருந்துச்சாயா? இல்ல. மனைவியானவள் பார்த்து பார்த்து சமைத்து போட்டதை சாப்பிட்டு, என்னங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஊட்டி போட்டதை சாப்பிட்டு தொப்பை வந்திருக்கு. இதை பார்த்து என் மனைவி கெட்டவன்னு சொல்ல உங்களுக்கு எப்படிங்கயா மனசு வந்துச்சு? நான் என்ன சொல்றேன், குழந்தைய நாங்க சுமக்க ரெடி. ஆனா அந்த கடவுள் எங்களுக்கு கொடுத்தாலும்
நாங்க சோப்போம் கொடுக்க மாட்டாரு. ஆனா கொடுக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா? நான் சொல்றேன். நீங்க வயிற்றுல குழந்தை இருந்தா ஆனா பெண்ணானி கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க வயிற்றுல குழந்தை இருந்தா ஆனா பெண்ணானி கண்டுபிடிச்சிருவோம். ஒரு கோட்டர் அடிப்போம். வாமிட் வந்தா அது ஆண் குழந்தை, வாமிட் வந்தா அது பெண் குழந்தை. இதுக்கு எவன்டா சரி கிடையாது நடுவர் அவர்களே, நான் தான் சரி. அவர் என்னது குவாட்டரை குடிச்சுக்கிட்டு ஆனா பொண்ணான்னு கண்டுபிடிப்பாராம். நீ கடவுளே நினைச்சாலும் அங்க சுமக்க முடியாது. நாங்கெல்லாம் கருவறையை தாங்கி இருக்க கோயிலுங்க, அது குப்பை தொட்டி நடுவர் அவர்களே. இவர் நீங்க நீ எழுப்ப விடக்கூடாது, விட்டா நான் தான் வருவேன். நீங்க நிகழ்ச்சி முடிவுக்குள்ள ஒரு தடவையா குப்புற விடுவேன்னு அவசரப்படாம நிதானமா இருக்கு. நடுவரே, கடவுளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு யார் பொறுப்பானவங்க, யார் கையில குழந்தை பொறுப்பா வளரணும். அதனாலதாங்க அந்த பாக்கியத்தை கூட பெண்கள் கையில் கொடுத்திருக்கிறார். ஆண்கள்லாம் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாங்க உழைக்கிறாங்கன்னு சொல்றீங்க, கரெக்ட். ஆண்கள் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாங்க, வணங்குகிறோம் நாங்க அவர்களை. ராணுவத்துக்கும் போறாங்க, எல்லா இடத்துக்கும் போறாங்க, அவர்களை வணங்குகிறோம். ஆனால் அவர்கள் வரும் வரை அவர்களை எதிர்நோக்கி காத்திருக்கும் தைரிய லட்சுமியாக, குடும்பத்தை பாதுகாக்கும் சந்தான லட்சுமியாக, குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டும் தானிய லட்சுமியாக, குடும்பத்தின் குழந்தைகளின் படிப்பில் அக்கறை காட்டும் வித்யா லட்சுமியாக, குடும்ப மகிழ்ச்சிக்கு ஆதியாக இருக்கும் ஆதி லட்சுமியாக விளங்குவது எங்க பெண்கள் அல்லவா நடுவர்களே? எங்க பெண்கள் அந்த குடும்பத்தை பொருளாதாரத்தை நிலை நாட்ட மாட்டாங்களா? நடுவரே, பெண் குழந்தை பிறந்தா என்ன பிறந்துச்சுன்னு சொல்லுவீங்க? மகாலட்சுமி பிறந்திருக்கா, மகாலட்சுமி பிறந்திருக்காங்க. எங்க அம்மாவே, ஆமாங்க, அம்மா ஒத்துக்கிறோம். எங்க வீட்டுல ஐஸ்வர்யம் வந்துருச்சு, எல்லா தனலட்சுமி வந்துருச்சு. இதே ஆண் குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவீங்க? கொல்லி வைக்க ஒண்ணு வந்திருக்கு, கொல்லி வைக்க பிறந்திருக்கா, கொல்லி வைக்க பிறந்திருக்கா. கொல்லி வைக்கிறதுக்கு மட்டும்தான் என்னங்க? குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் இன்மையும் தலை தோங்குவது ஒரு பெண் குழந்தை தான். நாங்கள் புகுந்த வீட்டிலும் சரி, பிறந்த வீட்டிலும் சரி, என்றும் இன்பத்தை இன்று வரை கொடுத்து கொண்டே இருப்போம் நடுவர்களே. பெண் பிள்ளை பிறந்தா ஐஸ்வர்யம், மகாலட்சுமி, சந்தோஷம் எல்லாம் ரைட்டு. இந்த ஆம்பளை பைய பிறந்தா ஒரு ஜட்டியோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லம்மா, அது மட்டும் இல்ல. இந்த பையன், ஆம்பளை பையன் 4 தெரு சைக்கிள் அப்படியே சுத்தி வந்து சைட் அடிப்பான் பிள்ளையில 4 தெரு சுத்தி வருவான். ஆனா கூட பிறந்த தங்கச்சி வீட்டு வாசல்ல ஷிப்பிங் கயிறு கூட போட விட மாட்டான். உள்ளபோ கண்டவன் உன்னை பார்க்க கூடாது, உள்ளபோ பொறுப்பா. ஆதிக்கம் இல்ல, குடும்பத்தையே நிலைநிறுத்துகிறான். தன் தங்கை அக்கா, ஏமா ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் கூட ஒத்தையில வெளியே போக மாட்டாமா. அவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வந்தாலும் ஒரு தம்பி போய் கூட்டு வருவான். அந்த வீரத்தை கொடுப்பது யாரு? நமக்கு போலீஸ் காவல்துறைகள் நமக்கு தனியாக பெண்களுக்கு என்று ஆப் கொடுத்திருக்காங்க. தட்டா உடனே எங்க இருந்தாலும் மின்னல் வேகத்துல இந்த ஆப்பை தூக்கி தூரப்படுங்கம்மா. இன்னைக்கு கடிகாலம் கட்டி வச்ச கல்லணை மாதிரி எவனாவது ஒருத்தர் கட்ட முடியுமா? எந்த பெண்ணாவது கட்டிருக்கலாம்? ராஜராஜ சோழன் கட்டின கோயில் மாதிரி எந்த பெண்ணாவது கட்டிருக்கலாமா? அன்னைக்கு ஆம்ஸ்டாங், ஆல்ட்ரின், காலின் சந்திரன்ல போய் கால் பிடிச்சிட்டு வந்தாங்க, உயிரோட வந்தாங்க. கல்பனா சாவ்லா செத்து தரமா வந்தாங்க. நான் தப்பா சொல்லல, அன்னைக்கு சேரனுடைய கொடி இமயத்திலே பறந்தது. அந்த சேரனுடைய கொடி இமயத்தில் பறப்பதற்கு காரணமாக இருந்தது ஒரு ஆம்பளை சிங்கம், தெரியுமாமா? கண்ணைக்கு கல்லெடுத்து வந்து தமிழகத்தில் கோயில் கட்டினான். கயவாகி என்ற இலங்கை மன்னன் வந்து கும்பிட்டான். இதுதான் யார் காரணம்? நாங்கம்மா. நாட்டையும் நாங்கள் ஆள்வோம், வீட்டையும் நாங்கள் ஆள்வோம், பொருளாதாரத்தையும் நாங்கள் தான் ஆள்வோம். நீங்க சொன்னது கரெக்ட். ஒரு நிமிஷம், ஐயா வந்து ரொம்ப பொங்குனாரு. ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் தனியா போயிட்டு வந்துடுவாளான்னு கேட்டாரு. நிகழ்ச்சி முடியதுக்குள்ள நீர் உள்ள போயிட்டு வந்துடுவாங்க. எங்க என்ன இளவ எடுக்கணும்னே வாரு. ராஜராஜ சோழன் கோயில் கட்டுவதற்கு அவங்க தங்கை குந்தவை தான் ஐடியாவே கொடுத்தது. கட்டினது வேணா நீங்களா இருக்கலாம், அதுக்கு உழைப்புகள் எங்கள் தியாகிகள் தான். அவர் ராஜராஜ கோயில கட்டட்டும். இவ்வளவு குறை சொல்றாங்க. உங்களையே கட்டி உங்க மனைவி இத்தனை நாள் பொறுமையா குடும்பம் நடத்துறாங்கன்னா இதை விட பெரிய தியாகி பட்ட நம்ம பெண்களுக்கு கொடுக்கணுமாக்கா? நம்ம பொருளாதாரத்தை காக்க மாட்டோமாக்கா? கடவுள ஒரு தப்பு பண்ணிட்டாரு. சொல்லுங்கய்யா.
பெண்களுக்கு மட்டும் 10 மாசம் கொடுத்ததை விட இதுக்கு ஒரு 5 மாசம், அவங்களுக்கு ஒரு 5 மாசம் கொடுத்தோம். பிரிச்சு கொடுத்துருக்கலாம். ஆமாங்கய்யா. அப்பவும் இந்த பாவி என்ன கேட்பான் தெரியுமா? முதல் 5 மாசம் எனக்கு கொடுங்க, கடைசி 5 வெயிட் ஏற ஏற அங்க கொடுங்க. இது பரவாயில்லையா, நாங்க விட்டு கொடுத்துருவோம். முதல் 5 மாசம் தான் ரொம்ப வாந்தி எடுக்கணும். அதுல நான் வச்சுக்கிட்டு அவங்க சாப்பிடவே முடியாது. வாந்தி எடுத்துருவாங்க, ஏற்கனவே உள்ள போய் எடுக்கத்தானே இருக்காங்க, அதை எடுத்துருவாங்க. ஆனா சமைக்கிறது தான் அவங்களுக்கு கஷ்டம். ஐயா, எந்த ஒரு பேங்கிங் செக்டார் எடுத்துக்கிட்டாலும் 70% இப்பெல்லாம் பெண்கள் தான் மேனேஜரா இருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு கம்பெனி எடுத்துட்டாலும் HR யார் இருக்கா? பெண்கள் இருக்காங்க. டிசிஷன் மேக்கிங் யார் கையில கொடுக்கப்படுகிறது? பெண்கள் கையில. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கம்பெனியின் பொருளாதாரம் எப்படி இருக்கு, ஏற்ற இறக்கம், பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு இப்ப கரெக்டா அனலிட்டிக்கல் ரிப்போர்ட் கொடுக்க தெரியுது. அதனாலதான் பெண்கள் கையில் அது ஒப்படைக்கப்படுகிறது. இதெல்லாம் விட என்னங்கய்யா, இந்தியாவின் நிதி மந்திரி யாருங்கய்யா? நிர்மலா சீதாராமன். இந்திய பொருளாதாரத்தையே நிர்ணயிக்க தெரிந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்ப பொருளாதாரத்தை நிர்ணயிப்பது அவ்வளவு பெரிய கஷ்டமாயிருவாங்கயா. நாங்க நகை வாங்குறோம் சொல்றீங்க, பணம் ட்ரெஸ் போடுறோம் சொல்றீங்க, சேலை கட்டினா தப்பு, நைட்டி போட்டா தப்பு, சுடிதார் போட்டா தப்பு. அப்ப நாங்க என்னதான் போடணும்? நீங்க யாராவது வேட்டி போடுறீங்களா? சுடிதார் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லல, சுடிதார் போட்டு துப்பட்டா போடுங்க. அடுத்தவன் காரி துப்பட்டான ஆயிராம. சரி, மேட்சா பிளவுஸ் எடுக்க கூடாதுன்னா அப்புறம் நாங்க என்ன ஆடைகள் தாங்க சுதந்திரமா உடுத்தி கொண்டு போவது? நீங்க சுதந்திரமாவே போங்களா ஆடை இருக்கு. இந்தியாவோட பெரும் பணக்காரர் யாருன்னு கேட்டா யாருங்க சொல்லுவீங்க? பெரும் பணக்காரர் யாரு? டாடா பிர்லா, அம்பானி ஐயா சொல்லுவீங்க. சரிங்களா? அந்த அம்பானி ஐயாவில் கூட அவர் ஏற்கனவே முன்னேறியவர் தான். ஆனால் அவர் கூட வெளி நிர்வாகத்தை அவர் பார்த்து கொண்டாலும் வீட்டு நிர்வாகத்தை அவர்களது பெண்கள் கையில் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நீதா அம்பானி அம்மா ஒரு பிரஸ் மீட் அப்ப அவங்க சொல்றாங்க, நான் எனது குழந்தைகளுக்கு பாக்கெட் மணியாக வெறும் 5 ரூபாய் தான் கொடுப்பேன். வெறும் 5 ரூபாய் தான். அதுவும் வாரத்துக்கு ஒரு முறை தான். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலக்கா, வெறும் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்றேன். எங்க அப்பாவே சின்ன வயசுல எனக்கு 10 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா நீதா அம்பானி அவங்களது மகனுக்கு வெறும் 5 ரூபாய், அதுவும் வாரத்திற்கு ஒரு முறை தான் கொடுப்பார்களாம். அப்ப பெண்களின் கையில் பொருளாதாரம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதனால் குழந்தை பருவத்திலேயே அவன் பணத்தின் அருமை அறிய வேண்டும்னு எப்படி வளர்க்குறாங்கய்யா? நீங்க உங்க அப்பா உங்களுக்கு 10 ரூபாய் கையில கொடுப்பாரு. ஆனா இவரு எப்படி தெரியுங்களா? சின்ன பையனை தலைகுப்புற போட்டு புழுங்கிட்டு இருந்தாரு. என்னையான்னு 1 ரூபாய முழுங்கிட்டான்னு குலுக்கி 1 ரூபாய எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா உடலை திரும்பவும் குலுக்கிட்டு நடந்தாரு. 1 ரூபா தானே முழுங்கினா இன்னும் இருக்கான்னு. இல்ல ரூபா வந்துட்டு வட்டி வரல, அதான் குலுக்கிட்டு. அதே மாதிரிங்க இப்படிதாங்க போன மாசம் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், எங்க பிள்ளை வண்டி கேக்குது வாங்கி கொடுக்காங்க. எத்தனாவது வயசுல தெரியுமாங்க? 4.5 வயசு பிள்ளை என் பிள்ளை, சின்ன பிள்ளை, 2வது பிள்ளை. அப்பா வண்டி வேணும்பா, அம்மா ஓட்டுற மாதிரியே வண்டி வேணும்பா. இப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. ஸ்கூட்டிலே சின்ன ஸ்கூட்டியா ஒரு பாட்டு விட்டுட்டே ஓடும். அந்த வண்டி வேணும் கேட்டேன். என்னங்க புள்ள பேச்சுல மயங்கிடாதீங்க, வேண்டாங்க வேண்டாங்க, பாத்துங்க, உசாருங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். அதுவும் விடல சார். அதுவும் ரொம்ப பிடிவாதம் முடிச்ச பிள்ளை. 1 மாசமா அழுது பிடிச்சு இவங்க அப்பாவை கூட்டு போய் கடைக்கு போகும்போதே சொல்றேன், அப்படியே வண்டி வாங்கினாலும் சைக்கிள் எடுத்துற மாதிரி ஒரு வண்டி இருக்கும், அது வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குள்ள முடியுங்க, வாங்கி கொடுங்க. போயிட்டு வர்றாங்க 2 பேரும் 10,000 ரூபாய்க்கு வண்டி வாங்கிட்டு வராங்க. அதே மாதிரி குட்டியா பாட்டு பாடுது, ப்ளூடூத் எல்லாம் போட்டுக்கலாமா, அதுவும் பாட்டு பாடுது. இந்த மனுஷன் வாங்கி கொடுக்கறதோட சரின்னு எனக்கு தெரியும், நான் சொல்லிதான் விடுறேன். வாங்கிட்டு அந்த ஒரு நாள் அழகா வீடு ஃபுல்லா சார்ஜ் போட்டு ஓட்டுச்சுங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காசு அதுவும் தூங்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் தூசியோட சேர்ந்து தூங்குது. அப்புறம் எம்பளை சொல்லுது, அம்மா நீ குனி, யானை போவோமா? ஏறி உட்கார்ந்து யானை போகிறதில் அவ்வளவு மகிழ்ச்சி காணுகிறது. விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுக்கும் அப்பாவிற்கு விளையாட்டாகவே தன்னை அர்ப்பணிக்கும் அம்மாவின் வலி தெரியாதுங்கய்யா. பொருள் கேட்டோம்னா அப்படியே தூக்கி வீசுறீங்கல்ல பணத்தை, அந்த பணத்தை நீங்க இதுல போட்டுக்கலாம் நாங்க சொல்லும் போது, மக கேட்டாடி, அன்பான மகள் வந்தால் அம்பானி நான் ஆகிறேன். இந்த இன்ப மகராஜன் பெற்ற புது ரோஜா எலிசபெத் ராணியின் பேத்தியே. அப்படி என்னங்க இருக்கு? அந்த 10,000 ரூபாய் கொடுத்துட்டா அந்த சந்தோஷம் வருமா? இல்ல. 5 நிமிஷம் அந்த குழந்தையோட ஓடி விளையாண்டு பாருங்களேன், அது சிரிக்கிற சிரிப்பு எத்தனை கோடிக்கும் ஈடாகாதுங்க. இதை தெரிந்தவள் ஒரு தாய், அவள் தான் மனைவியும் கூட. விவசாயின்னு சொல்லி சொன்னாங்கயா, ஏர் கூட்டுறது, நிலவு எல்லாமே நான் ஒத்துக்கிறேங்கயா, தலை வணங்குறேங்கயா. விவசாயின்னு சொன்னோன்னே
பெண்கள் யாருங்கய்யா? கண்ணை மூடி விவசாயி ஒருத்தர் எப்படி இருப்பாருன்னு கேட்டா என்ன சொல்லுங்கய்யா? விவசாயி எப்படி இருப்பாருன்னு கேட்டா அவர் கோணத்தோட இருப்பார். கோமணத்தோட இருப்பாங்க. சில பேர் வேட்டி கட்டி முண்டாசுலாம் வச்சு அப்படி சூப்பரா இருப்பாங்க. இப்படிதானங்க சொல்லுவீங்க. ஆனா அவங்களுக்கு பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல மாடு வளர்க்கறது, மாடு சாணம் போட்டாத, ஏன்னா நீங்க ஏற உழுகிறதுக்கு மாடை கொண்டு போயிட்டீங்க. இந்த மாட்டு தொழுவத்தை சுத்தப்படுத்துறது, அந்த சாணியெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே எருதாக்குறது, அதே மாதிரி களைய புடுங்குறது, இது எல்லாம் யாரு? அவ்வளவு கஷ்டமான. நீங்க அக்ரிகல்ச்சரல் சர்வே ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 83 விழுக்காடுகள் விவசாய நிலங்களில் பெண்கள் வேலை செய்கிறார்கள். ஆனா 13% பேர் தான் பெண்கள் பேர்ல அந்த விவசாய நிலங்கள் பதியப்பட்டிருக்கிறது. மற்ற பேரெல்லாம் ஆண்களுக்காக விட்டு கொடுக்கிறார் தியாகிகள் பெண்கள் நடுவர்களே. அதுல வர பொருளீட்டையும் அவர்களுக்கு தான் அவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள். பாரதியார் எவ்வளவு பெரிய கவிஞர் நடுவர்களே. பாரதி எவ்வளவு பெரிய கவிஞர்க்கா. அவங்க குடும்பத்துல அவ்வளவு வறுமை. அந்த வறுமையிலேயே எங்க செல்லமாக்கா போய் ஒரு பிடி அரிசி வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. வச்சு குடும்பத்துல சோறு சமைச்சு சாப்பாடு செய்யறாங்க. அவ்வளவு வறுமை. நம்ம போய் கடன் கேட்கறது எவ்வளவு கஷ்டம். எங்க தாய்மார்கள்ட்ட எல்லாம் கேளுங்க. ஒரு அவ்வளவு நாள் சிரிச்சு பேசுவாங்க. கொஞ்சோண்டு ஜீனி பக்கத்து வீட்டுல கடன் கேட்டா அன்னைக்கு அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க. அது எவ்வளவு வலிக்கும். ஆனா அந்த அம்மா அவ்வளவு பெரிய பாரதி கவிஞரின் மனைவியும் கூட அரிசி வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. போய் உழைப்பானைய ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ள எங்க ஐயா பாரதி ஐயா வந்தாரா, அரிசியை பார்த்தாரு. பக்கத்துல காக்கை குருவி எல்லாம் பசியோடு இருந்ததை பார்த்தாரு. உடனே அவருக்கு கவிதை தோன்றியது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கம் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க களியாட்டுன்னு அம்புட்டு அரிசியையும் தூக்கி போட்டு போயிட்டார். யாருக்கு? உணவாக இறைத்து விட்டு போய்விட்டார். அப்படிப்பட்ட பாரதியையும் இன்று உலகம் போற்றும் பாரதியாக உருவாக்கியது செல்லமாக்காவின் தியாகம் தான் நடுவர்களே. அவங்க குடும்ப பொருளாதாரத்தை இவ்வளவு வறுமையிலும் செம்மையாய் பார்க்க போய் தான் இன்றைக்கு அவரால் நிம்மதியாக இவ்வளவு தூரம் பல பேர்களை வாங்க முடிந்ததுங்கய்யா. இறுதியாக இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் ஐயா. தனக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்து தன் தேவைக்காக செலவு செய்பவன் ஆண். தன்னை தாண்டி தன் குடும்பத்தின் வலியை உணர்ந்து தன் சுக துக்கத்தையும் மறந்து தன் குடும்பத்திற்கு மட்டும், அது மாமியார் குடும்பமா இருந்தாலும் சரிங்கய்யா, தன் குடும்பத்திற்கு மட்டும் செலவு செய்பவள் பெண். இப்படிப்பட்ட பெண் என்றுமே ஆணுக்கு நிகர் இல்லை. ஆணை விட ஒரு படி மேல். அவள் என்றுமே குடும்ப பொருளாதாரத்தை சரிக்க மாட்டாள். குடும்ப பொருளாதாரத்தை என்றுமே காப்பது பெண்களே என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். விவசாயத்திலிருந்து ஒரு கம்பெனி நிர்வாகம் வரைக்கும்